சென்சார்ல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், கதைக்கு தேவையான விஷயங்களை இது கதைக்கு ரொம்ப ஓரின தேவைப்பட்டிருக்கு. பட் ஆனா அதை கட் பண்ணுன்னு சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதான் இன்டர்வல் லைக் அதான் இந்த படம் வந்து நிறைய மணிகண்டனுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு காலம் கடந்து போகும்லாம் பார்த்துட்டு அவரு கொஞ்சமா அந்த கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணிட்டு இப்ப கண்ணாவுமே அந்த மாதிரி மண்டேலா கைதின்ட்டு அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துக்கு வர சிங்கிள்ஸா கன்சியூம் பண்றதை தாண்டி ஆல்பமா இதுல உள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆல்பமாவும் போய் சேரணுங்கிறது கன்சியூம் பண்றது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அது ஏன் அப்படி அமையுதுன்னா இது எந்த பாட்டுமே நாங்க வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க, அந்த கரேஜுக்கு சொல்லிட்டீங்க. பட் உங்களுடைய ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருந்தது? ஆக்சுவலா இது வந்து நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம், அதுவும் ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை நம்புறதுக்கு ஒன்று வேணும். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் படமே எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்னா எந்த ஒரு டைரக்டர் நினைப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ் வந்து மணிகன். ஆப்வியஸ்லி கண்ணா வந்துட்டு எனக்கு சாய்ஸா வந்திருந்தாருன்னா ஃபர்ஸ்டே நான் கண்ணாக்கு தான் அப்ரோச் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரி எனக்கு அந்த கேரக்டருக்கு இவர் சரியா இருப்பாருன்னு தோண போகமா நான் மணிகண்டன் போய் அப்ரோச் பண்ணேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ்னா ஆப்வியஸ்லி லைக் இது இந்த டைட்டில் லவ்வருங்கிறது வந்து நீங்க சூஸ் பண்ணீங்களா இல்ல வேற டைட்டில் இருந்துச்சா இதுக்கு இந்த படத்துக்காக? இதுக்கு நான் ஒரிஜினலா வச்சிருந்த டைட்டில் இடைவெளி அப்படின்ட்டு வச்சிருந்தேன். அது ஆனா இதுவா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு போகும்போது அது நீங்க எமோஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களா சார்? அது எப்படி அந்த ஸ்டோரிக்கான நாட் அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அது எப்படி அதை கன்வே பண்ண ட்ரை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி நாட்டிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போறீங்க? பிடிச்ச மாதிரி பாக்குறான்னா அது எப்படி ப்ரோ? எந்த பார்வை பிடிச்ச மாதிரி பாக்குற பார்வை அது சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொண்ணு சிரிக்கிறாங்கிறதுக்காக பிடிச்சுதான் சிரிக்கிறா அப்படி சொல்லிட முடியாது. அந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்? இதே மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய வரணுமா? என்னென்ன விஷயங்கள் குளோரிஃபை பண்ணக்கூடாது சினிமால? ஸோ அதை பத்தின டீட்டெயிலாம் சொல்லுங்க. ஏன்னா சில படங்கள்லாம் வருது, அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி படங்கள்லாம் வருது. என்ன மாதிரி படங்களை, என்ன மாதிரி சினிமாவை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு ஒரு டெபியூட் டைரக்டரா நீங்க ஆசைப்படுற விஷயம்? ஸோ என்னோட கொஸ்டின் வந்து ரிகார்டிங் ப்ரொமோஷன்ஸு. ஸோ இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மினிமம் எவ்வளோ பட்ஜெட்டாவது ஒதுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் ப்ரொமோஷனுக்கு? ரெண்டாவது அதை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஓவரால் பட்ஜெட்டில் அதை மென்ஷன் பண்ணணுமா? இல்லை சார் இவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ ஆகுது ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ நான் தனியாக காமிக்கணுமா? அவ்வளோதான் சார். இது மட்டும் கொஞ்சம் கைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி லைக் ப்ரொடக்ஷனில் அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் ப்ரொமோஷனாக உங்கள் சைட்லேருந்து பட்ஜெட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருந்தாங்க என்ன பண்ணணும். ஏன்னா குட் நைட்டுக்குமே ஏற்கனவே லைக் புது டீமாக பண்ணும்போதுமே குட் நைட்டோட ப்ரொமோஷன்ஸ் பெருசாக இங்கே பேசப்பட்டுச்சு. பயங்கரமாக அவங்க அதை கிராக் பண்ணி ஒரு சின்ன படத்தை சூப்பராக பொசிஷன் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்கங்கிறதுனால ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருந்துச்சுங்கிறதுனால அவங்க அதை ஃபுல்லாமே அவங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கிட்டு டீல் பண்ணிட்டாங்க. என் பக்கம் அதை பெருசாக இது பண்ணல. எவ்வளோ அது ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மூவி பார்த்தா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதில் நீங்கள் அந்த அருணும் திவ்யாவும் எல்லாம் டூர் போயிட்டு வரும்போது ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பீங்க. எல்லாம் கிளம்பும்போது ஒரு ஃப்ரேமில் வந்து இவங்க ஆப்போசிட்டில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கார் டிக்கி வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அங்கேயே என்ன தெரியுதுன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இங்கேயே ஒரு எண்டுக்கு வருது, இங்கே யாரும் பேசிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அது நீங்கள் வந்து எழுதும்போது ரைட்டிங்லேயே வந்துருச்சா இல்லை அந்த ஸ்பாட்டில் வந்து ஐடியாவா சார்? அது ஸ்பாட்டில் தான் வந்து ஐடியா. எனக்கு டவுட் என்னென்னா, நீங்கள் இந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் படத்தை வியூ பண்ணிங்களா இல்லைனா ஒரு இன்சிடெண்ட்டாக மட்டுமே பார்த்து ஒர்க் பண்ணிங்களா ப்ரோ படம் முழுக்க? மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கலாக தான் இது அணுகணும் அப்படி கேரக்டர்ஸோட சைக்காலஜி ஒரு கேரக்டர் ஸ்டடியாக தான் ட்ரை பண்ணேன் இந்த படத்தை. திடீர்னு சின்ன ரோலுக்கு சான்ஸ் கிடச்சி நடிக்க போகிறோன்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் ரிஹர்சல் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஆஸ் அன் ஆக்டர்? ஈவன் தோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் ஏதோ பண்ணிட்டு வந்துடுவோம் அவங்க கேட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது? அதான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்டை
ரிஹர்சல் நீங்கள் மற்ற ஆக்டர்ஸோட பண்ண முடியலனாலுமே, அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலனாலுமே, எப்படியாச்சும் அது நீங்கள் நடிக்க போகிற சீனை கொஞ்சம் ஏர்லியராக உங்களால் வாங்க முடிஞ்சிச்சுன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு மற்ற ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல மியூசிக் சாய்ஸஸ் பத்தி பேசணும்னு நினைச்சேன். பிகாஸ் ஏன்னா படத்துல எதுவுமே வந்து இருக்கிற டெம்ப்ளேட்டான சுச்சுவேஷன்ஸா இருக்காது. சாங்ஸ் எல்லாமே எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. பட் அந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஷான் சார் வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு ஆல்பம் வந்து. ஸோ அந்த ஆல்பம் பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் திரும்பவும் பேசும்போது ஆல்பமா இது வந்து நிறைய பேருக்கு எனக்கு என்ன ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குன்னா, இந்த படம் வந்து நிறைய பேர் ஆல்பமா மியூசிக் கன்சியூம் பண்றாங்க. அது வந்து எனக்கு அப்படி பிடிக்கும். ஆக்சுவலி நான் ஒரு படத்தை ஆல்பமா கன்சியூம் பண்ணும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இன்டென்ஷனா இருந்துச்சு. இந்த படத்தை ஆல்பமா கன்சியூம் பண்ணணும், சிங்கிள்ஸா கன்சியூம் பண்றதை தாண்டி ஆல்பமா இதுல உள்ள ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆல்பமாவும் போய் சேரணுங்கிறது கன்சியூம் பண்றது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அது ஏன் அப்படி அமையுதுன்னா, இது எந்த பாட்டுமே நாங்க வந்துட்டு ஓகே இது ஹிட் இப்படி பண்ணா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இருந்து பண்ணல. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மூடு, அந்த மூடுக்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, இதெல்லாம் ஃபீல் பண்றாங்க கேரக்டர்ஸ், இந்த ஃபீலிங்ஸை மியூசிக்கலா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் தான் இருந்தது மேஜரா அவர் கூடயுமே. அண்ட் அவருமே இந்த ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிஜிஎம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன் இது டீல் பண்றதுக்கு. ஏன்னா ஈஸியா இப்போ மியூசிக்ல கூட அந்த கேரக்டரை குளோரிஃபை பண்ற மாதிரி ஈஸியா எடுத்துட்டு வந்துருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிட்ஃபால்ஸ்லாம் அவர் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணி அவருடைய கிரியேட்டிவ் சாய்ஸஸுமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதிகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆன் ஃபிலிம்ஸ், அப்புறம் லவ்வர் படத்துக்கு நீங்கள் எடுத்த ரெஃபரன்ஸ், ஐ மீன் எந்த படம் உங்களுக்கு அதிகம்? ஓகே, எனக்கு அதான் பொதுவாக சொன்னால் நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்லிட்டு ஒன்று விட்டுனேன் அப்படின்ட்டு இது பண்ணிடுவேன். லவ்வரோட ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது எனக்கு சில படங்கள் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளூ வேலண்டைன் ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு லவ்வருக்கு. அதுவும் ஒரு டிகே ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை தான் டீல் பண்ணுற மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு மிட் லைஃப் கிரைசிஸில் இருக்கிற ஒரு கப்பிளோட விஷயத்த பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படம் மேரேஜ் ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கும், ஒரு டிகே ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் சொல்ல முடியும். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்க, அந்த கரேஜுக்கு சொல்லிட்டீங்க. பட் உங்களுடைய ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம், அதுவும் ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை நம்புறதுக்கு ஒன்று வேணும். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் படமே எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்னா எந்த ஒரு டைரக்டர் நினைப்பாங்க. பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் என்ன? அதான் இதுல 2 வகையான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் வந்து வைடரா பண்றது ஒரு விதம், அது வந்து வைடரா பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணா அது ஒரு வைடர் அப்பீல் இருக்கும். எனக்கு வந்து ஒரு டீப்பர் பெனட்ரேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ தமிழ்லேயே பார்க்கும்போது பாலுமகேந்திரா சாரோட ஃபிலிம்ஸ் ஆகட்டும், செல்வராகவன் ஃபிலிம்ஸே எடுத்துக்கோங்க. 7Gலாம் வந்து இனிஷியலாக வந்தப்போ அது ஒரு வைடர் அப்பீல் கிரியேட் பண்ணல, அது வந்துட்டு ஒரு டீப்பரான ஒரு பெனட்ரேஷன் இருந்துச்சு ஆடியன்ஸ்குள்ள. அதோடைய கோர் ஆடியன்ஸ் யாரோ அவங்க ரொம்ப அதை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு படங்களா இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் அவங்களாம் போய் தியேட்டருக்கு பெருசா போய் பார்த்த ஒரு படமா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயத்த தான் எய்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அண்ட் அது ஓரளவுக்கு அச்சீவுமே ஆயிருக்குன்னு தான் நம்புறேன். கண்ணாரவி கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த நைஸ் டேலண்ட்ஸ். ஸோ அவரை இன்னும் ஏன்னா படத்துல வந்தோடனே ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சேன், பட் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். பிளேம் பண்றதுக்காக சொல்ல, எப்படின்னா ஒரு ரசிகனின் பார்வையில் எனக்கு பிரபுதேவா ரொம்ப பிடிக்கும். தலைவர் ரொமான்ஸ் பண்ணானா எப்படா ஆடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒர்க்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம்ல.
ஸோ கண்ணாருவி உள்ள வந்தோடனே இந்த கேரக்டர் ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருந்தேன். அழகா வந்தாரு. ஆனால் நீங்க ரொம்ப நாளா அவரை கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, லிவிங் டைம்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் வேற. ஸோ அது இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சா? இல்ல கண்ணாரவி அதை பத்தி உங்கள்கிட்ட என்ன சொல்லி எதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அவரு ரோல் வந்துட்டு என்னன்னா, இது ரொம்ப அவருடைய பர்ஸ்பெக்டிவ்க்குள்ள போனா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா மாறுறதுக்கான ஒரு நிறையா சான்சஸ் இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தேன். அதனால்தான் அவர் வந்துட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து கதையில நமக்கு பெருசா ஆரம்பத்துல வராது. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிலாம் ஆல்டர் பண்ணுதுங்கிறது தான் நம்ம அதிகமா பேசுவோமே தவிர அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவருக்கு என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த கதைக்குள்ள இருக்குங்கிறது வந்து பெருசா டீல் பண்ணாதது வந்து ஒரு கான்சியஸ் டெசிஷன் தான். அண்ட் கண்ணாரவி அதுல காஸ்ட் பண்ணதுக்கு ஏன் மேஜர் ரீசன்னா, அந்த ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ்ல இருக்கிற இன்ஜென்யூட்டி அண்ட் அவரு எடுத்துட்டு வர ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ஆடியன்ஸ் ஈஸியா அந்த கேரக்டரை ஒரு பக்கமா ஸ்லாட் பண்ணி இன்னைக்கு நிறையா லைக் வில்லனைஸ் பண்ணி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பார்த்தாவே வில்லனைஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்ல ஈஸியா போயிடுறோம்ல. ஆனா அவரை மாதிரியான ஒரு ஆக்டர் வரும்போது அவரு கொடுக்குற பர்ஃபார்மன்ஸும் அவர் எடுத்துட்டு வர அந்த ஒரு ஜென்யூனிட்டியும் வந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே வச்சிருக்கோன்றதுதான் அவரை மெயினா காஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். அண்ட் எனக்கு என்னன்னா, மேஜரா இன்னைக்கு நிறைய பேர் லைக் ஆப்வியஸ்லி நீங்க கண்ணா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கீங்கிறதுனால அந்த ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் வந்து காமனா ஆடியன்ஸ் படம் பாக்குறவங்க வந்து எனக்கு கண்ணாரவி மதன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மதன் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப, ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் தான் ஒரு சார்ட்டடான ஒரு பர்சனா இருக்கான். ஸோ அவன் சார்ட்டடா இருக்கிறதுங்கிறது தான் இவனை பாதர் பண்ணுது. ஸோ அந்த விதத்துல அந்த கேரக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டரா தான் பார்த்தேன். அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு எனக்கு அதான் கண்ணாதான் பண்ணா அது கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு தாட் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது ரிலேட்டடாக தான் கேட்குறேன். ஆக்சுவலாக மதன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா லைக் எனக்கு பார்க்கும்போது என்ன பயம் இருந்துச்சுன்னா, என்ன யூஸ்வலாக வந்துட்டு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் மாதிரி ஒரு பாய் பெஸ்டி மாதிரி போயிருமோ, இல்லை வந்துட்டு இவங்க பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவன் ஒரு லைன் போட ஆரம்பிச்சிருவானோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய நெருடலான விஷயம் இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து ரொம்ப பொலைட்டாக ஒரு நார்மலாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக் மாதிரி வந்துட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா, அந்த பீச்சில் போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவான். இந்த மாதிரி நான் வந்து ஏன் பிரேக்கப் ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு விளாக்ஸ் இருந்துச்சு, அங்கே எனக்கு ஒரு ஃபேம் இருந்துச்சு, நான் பர்சனல் அப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இட் மீன்ஸ் எப்போ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, லைக் அவனும் அந்த மாதிரி இருந்தான், இப்படி மாறி இருக்கான், ஸோ இது ஒரு சான்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு அந்த மதனோட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சது நான் சீரியஸா. ஏன்னா அதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப இந்த கதையில ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸோட டைனாமிக்ஸ் வித் மெயின் லீட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப யூனிக்காக அவங்களோட ஐடியாலஜியில் அவங்க எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்து இருந்தது. மெயினாக இந்த அம்மாவோட கேரக்டர், அருணோட அம்மாவோட கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து ஒரு விக்டிமாக இருப்பாங்க ஒரு பேட் மேரேஜுக்கு. ஆனால் அவங்களே ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து அவங்க விக்டிமா பேட் மேரேஜ் ப்ளஸ் ஒரு டாக்ஸிசிட்டி அந்த சிஸ்டம் மேரேஜுங்கிற சிஸ்டமுக்கு விக்டிமா இருப்பாங்க. அதே சமயம் வீட்டுக்கு லைக் அவங்க பையன் வந்து லவ் பண்ற ஒரு பொண்ணையே அதுக்கே லைட்டா ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவங்க லாஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் இந்த டுவாலிட்டி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்றீங்கல்ல. நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து மெயினா நீங்க தீம் அண்ட் கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸும் நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிடுவீங்களா? மெயின் லீட்ஸ் பிளான் யோசிக்கும் போதே இனிஷியல் ஸ்டேஜ்லயே நீங்க வந்து இவங்களையும் ஃபுல்லா யோசிச்சு வச்சிருவீங்களா கம்ப்ளீட்டா? ஆமா, பிரைமரியா வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ஸை நான் எங்க பிளேஸ் பண்ண போறேன், எப்படி கான்டெக்சுவலைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்குள்ள போனாவே அங்க ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இல்லாம அந்த உலகத்தை யோசிக்க முடியாது. இவங்களை எந்த மாதிரி மனிதர்கள் சூழ்ந்திருக்காங்கிற கேள்வி ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ்னா அவங்க தனியா இயங்க போறது இல்லை, அவங்க ஒரு சொசைட்டில தான் இயங்குறாங்கும் போது அந்த சொசைட்டில யாரெல்லாம் இருக்காங்கிற ஒரு கொஸ்டினிங்குள்ள போகும்போதுமே அந்த கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேரக்டர்ஸ் மூலமா இந்த கதைக்கு என்ன மாதிரி ரெலவன்ஸ் ஆட் பண்ண முடியும், நம்ம சொல்ல வர விஷயத்துக்கு என்ன மாதிரி ரெலவன்ஸ் ஆட் பண்ண முடியுங்கிற ஒரு
ஜேர்னி தான் நினைக்கிறேன் அது. அந்த மதர் கேரக்டருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டுவாலிட்டி கொடுத்த எலமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நார்மலாக ஐடலைஸ் பண்ண பார்ப்பாங்க அம்மாங்கிறது, இல்லைன்னா வந்து ரொம்ப அவங்க தான் லைக் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த குட்டி எலமெண்ட் அண்ட் அவங்களோட ஜேர்னி லாஸ்ட்டில் அவங்களோட ஓன் ஜேர்னி அவங்க டிஸ்கவர் பண்ணிட்டு போகிற லேயரும் நல்லா இருந்தது, இந்த எலமெண்ட்டும் நல்லா. ஸோ தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஆர்க் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணை வேறு மாதிரி காமிச்சிருந்தாலும் அது அப்படி போயிட்டுருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லோரும் டீமாக மீட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹீரோயின் வந்து காமிச்சிருப்பீங்க. தனியாக அந்த பையன் கூட பைக்கில் போகிற மாதிரியோ வேற ஒரு பையன் கூட பைக்கில் போகிற மாதிரியோ நீங்கள் வந்து காமிக்கல. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இதை வந்து எது கூட நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து 6 இயர்ஸாக வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணான் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்து. நானும் அவனு தான் இந்த படத்துக்கு வந்து போனோம். அவனுக்கு என்ன ஒரு தாட்னா, நான் வந்து எமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு, எதுக்குமே அழுவ மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இறந்துட்டான். அதை அவன் அட்டன் பண்ணியிருக்கும் போது கூட அழுவலை. இது எல்லாமே அவனை வந்து எங்கே பாதிச்சுது அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் தான் பாதிச்சுது. உசுர உருவி சாங் வந்து வரும்போது நான் லெஃப்டில் சும்மா அப்படியே கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்கும்போது அழுகுறான். தேம்பி அழுதுட்டுருக்கான். என்னடா அழுதுட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப எங்கள் 2 பேர் ரிலேட் ஆகிடுச்சு இந்த விஷயம் வந்து. ஆக்சுவலாக அவன் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு அது வந்து ஒரு மிடில் ஏஜ், இவங்க வந்து ரொம்ப கீழே ஒரு டீனேஜ் மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது காலேஜ் முடிஞ்சு அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட வேலையில் இருக்கும்போது பைக்கில் போகிறது அதெல்லாம் இவனுக்கு தெரியும். இவன் லைக் என்னன்னா வந்து எப்படி ட்ரீட் பண்ணானா, நான் கேள்வி கேட்டால் டாக்ஸிக் ஆகிடுவேன், இட்ஸ் ஓகே நான் வந்து ஒன்று ஃப்ரீடமாக விடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். பட் எண்டில் என்ன ஆச்சுன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவன் வேற ஒரு பையன் கூட பேட்ச் போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு. இப்போ என்னன்னா அழுகுறான். என்கிட்ட வந்து படம் முடிச்சுட்டு டீ குடிக்கும் போது நான் கேட்குறான். அப்போ நான் வந்து அங்கே கொஸ்டின் கேட்கல, நான் நல்லவன், கேட்டிருந்தா நான் வந்து டாக்ஸிக்கோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணது எனக்கு தெரியல. அது ஸோ அதுதான் இது என்ன ரிலேஷன்ஷிப் வந்து மேஜரா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்துலதான் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு மோனோகமஸான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க போறேன், எனக்கு நீ உனக்கு நாங்கும் போது அதை ஆனர் பண்றது வந்து 2 ஜெண்டர்ஸுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நீங்க கொடுக்குற ட்ரஸ்ட்டை அட்வான்டேஜா எடுத்து அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணா எந்த ஜெண்டர் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குறவங்களையே அந்த ட்ரஸ்ட்டை வைக்கிறவங்களையே எப்படி சொல்றது, ஒரு இதுவான இடத்துக்கு தள்ளுறதுங்கிறது சரியான போக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த ஜெண்டர் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். ட்ரஸ்ட்டை எந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்க பிரேக் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். சார் திருப்பி ரைட்டிங் ரிலேட்டட் ஒரு டவுட் தான் சார். அவங்க டூர் முடிச்சுட்டு கிளம்பி வரப்ப ஒரு டீ கடையில் வந்து ஒரு கண்ணா ரவியும் மணிகண்டனும் கான்வர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அவர் மணிகண்டன் வந்து பேட்சப் பண்ண ட்ரை பண்ணுவார் அவரோட கண்ணா ரவியோட. அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்ப சட்டிலாக இருந்தது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சுஹேல் கேரக்டர் இருக்குல்ல சார், சுஹேலுக்கும் அருணுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் தனியாக. உன் பிரச்சனை என்னதான் ஏன் சொல்லு அப்படின்னு ஒரு சுஹேல் சொன்னோன்னே அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக நான் பார்க்குறேன் சார். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த சுஹேல் கேரக்டர் அங்கே இல்லாமல் இப்போ கடைசியில் கிளம்பி வராங்களா, அது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இவர் கண்ணா ரவி வந்து மணிகண்டன் சொல்லியிருந்தா அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கருத்து சொல்கிற மாதிரி பிரச்சாரத்தன்மை மாதிரி ஆயிருந்திருக்கும். பட் அது அந்த சுஹேல் கேரக்டரை வச்சு அப்கே எனக்கு சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஒரு டவுட் சார், சுஹேல் அண்ட் ஐஷு கேரக்டர் வந்து இனிஷியல் டிராஃப்ட்லேயே நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதினப்பே அவங்க இருந்தாங்களா சார் பிரைமரி கேரக்டர்ஸ்லேயே? ஆமாம் இருந்தாங்க. ஆமாம், ஆக்சுவலி சுஹேல் வந்துட்டு கொஞ்சம் எவால்வ் ஆச்சு. சுஹேலுங்கிற கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, ப்ரெசன்ஸா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தது ஏர்லியர் டிராஃப்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் இருக்கிற டிராஃப்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் ஹரீஷ் வந்ததுமே அவனுமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி அவனுமே லைக் என் ஃப்ரெண்டு தான், லைக் அதனால அவன்ன்றான். ஸோ அதனால அந்த கேரக்டர் வந்து எவால்வ் ஆச்சு ஸ்கிரிப்ட் ஸ்டேஜுக்கு அப்புறமே. சார் ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் எந்த அளவுக்கு ரீசர்ச் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கிற எல்லா சீனுக்குமே எல்லாருக்கும் ரிலேட் ஆகி தேட்டரில் ஒரு சீன் முடிகிறப்ப எல்லாரும் அவங்களுக்குள்ளே எனக்கு இது மாதிரி நடந்தது. ஸோ அந்த ரீசர்ச் பண்ணுறப்போ அந்த சைக்கலாஜிக்கல் ரீசர்ச் பண்ண ப்ராசஸ் எப்படி பண்ணி, ஏன்னா நிறைய பேர் பீப்புளை கூட்டிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி இது பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரீசர்ச் பண்ணது அந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க? நான் அதான் எனக்கு என்னன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவ் ப்ராசஸை வந்து நான் ரொம்ப அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகாது.
எனக்கு வந்து இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போய் அதுல வந்து ஒரு 7 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி அது மூலமா இன்சைட்ஸ் எடுத்து அது ரொம்ப அது நல்ல ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸா நான் குறை சொல்ல, பட் என்னோட பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி பண்றது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா ஜென்ரலாக நம்ம சுற்றி இருக்கிற அப்சர்வேஷன்ஸ் தான் நான் வேல்யூ பண்ணுறேன். நான் பார்க்குற அப்சர்வேஷன்ஸு அது உடனேவும் ஒரு அப்சர்வேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம முடிவுக்கு வர்றதுமே வந்து அது ஏதோ ஒரு பக்கத்தில் நம்மளுடைய பயாசஸ்ஸு அது மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு ஸ்கோப் வந்துடும். அதனால அந்த அப்சர்வேஷனை ரொம்ப நியூட்ரலாக அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ள ஒரு யோசனைக்கு போகும்போது அது சில விஷயங்கள் நமக்கு எடுத்துட்டு வரும். அதை வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான். ஸோ மோஸ்டா இது ரிசர்ச்ன்னு சொல்றத விட நிறைய அப்சர்வேஷன்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுவுமே ஒரு 80% ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணிருக்காங்க. அதான் ஜென்ரலா லைஃப்ல ஒரு இடத்துல மூவ் ஆன் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஹாபியை நோக்கி போறதோ இல்ல ஏதாவது ஒரு, ஏன்னா லைக் மக்களுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணும் போதுமே லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப எப்படி சொல்றது கிளாஸ் இதுவா ஃபீல் பண்ணும் போதுமே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்து மேல எப்படி சொல்றது ஏதாவது ஒரு விஷயத்து மூலமா அந்த எஸ்கேப்பை தேடுறதுக்கு ட்ரை பண்றதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான் இல்ல. ஸோ அந்த ஒரு தாட்டு தான். ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் பார்த்தீங்கன்னா ரங்கா. உங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரணுங்கிறதுக்கு காரணத்துக்காக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போய் படத்தை பார்த்தேன். மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உளவியல் ரீதியாக ரொம்ப குழப்பமாயிடுச்சேன். காரணம் என்னன்னா, நான் அதே மனப்பான்மையில் உள்ள ஒரு பர்சன் தானா. இன்னைக்கு அதுக்கான கரெக்டான வே எதுங்கிறது அருண் சார் சொன்னார். அதாவது அன்புங்கிற பேரை வச்சு அடக்குமுறையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அது கேள்விக்கு பதில் இங்கே கிடைச்சிருச்சு. பட் எனக்கு கேள்வி என்னன்னா, சென்சாரில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், கதைக்கு தேவையான விஷயங்களை இது கதைக்கு ரொம்ப ஓரியண்டாக தேவைப்பட்டிருக்கு. பட் ஆனால் அதை கட் பண்ணுன்னு சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதான் இன்டர்வல் லைக் அதான் இந்த படம் வந்து நிறைய கொஞ்சம் அவனுடைய அந்த முன்கோவம், அவன் வந்து சட்டுன்னு வாய விட்டுறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்குங்கும் போது அவன் வந்து அவனோட கெட்ட வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு, ஏன்னா அவங்க வீட்லயுமே அவங்க அப்பா வந்து டப்புன்னு வாய விட்டுற மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சூழல்ல வளர்ந்ததுனால அது நார்மலைஸ் ஆகியிருக்கிற ஒரு பர்சனா காட்டணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் நிறையாவே இருந்துச்சு. அது நிறையா அலோவ் பண்ணல. 3 இடத்துல மட்டும் மயிறு வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ். அது இல்லாம ஒரு இடத்துல முக்கியமா நான் பர்சனலா ரொம்ப ஃபைட் பண்ண இடம் வந்து இன்டர்வல் முடிச்சு வர்ற சீன்ல வந்து அவன் ரொம்ப ஒரு தகாத வார்த்தையால அவளை திட்டிடுவான். அண்ட் அதோட இம்பாக்ட் தான் கிட்டத்தட்ட ஷீல் நெவர் கோ பேக் டுங்கிற ஒரு முடிவை வந்து ரொம்ப தீர்க்கமா எடுக்க வைக்கும் அவளை. ஸோ அந்த வார்த்தையை வந்து அலோவ் பண்ண முடியாது. அது புரியுது, லைக் நம்ம ஒரு இதுவா எக்ஸிபிட் பண்ணும்போது அவங்க கொடுத்தா அலோவ் பண்றன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஒரு பெரிய காம்ப்ரமைஸா பார்த்தேன். படம் பார்க்கும்போது மணிகண்டன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு, ஏன் ரொம்ப எகென்ஸ்டா இருக்கிறார் ஹீரோயினுக்கு, அதுக்கு ஒவ்வொருக்கும் நீங்க ரீசன் பின்னாடி இருந்துச்சு. அவங்க வாழ்ந்த விதம், அவங்க ஃபேமிலி, அவர் பிஸ்னஸ்ல போட்ட அமௌண்ட் லாஸ் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரீசன் நீங்க கொடுத்துட்டே வந்தீங்க. அதே டைம் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ல வந்து ஹீரோயின் வந்து நீங்களும் உன்னோட அப்பா மாதிரி தான் பிஹேவ் பண்ற, லைஃப் எனக்கு மாறிடும், அந்த இடத்துல அவங்க மணி வந்து உடஞ்சிட்டாரு. ஸோ அந்த உடஞ்சப்போ ஃபுல்லா மாறிட்டாரு. எனக்கு நீ வேண்டான்னு அவர் முடிவு எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இவங்க வேணான்னு முடிவு எடுத்தாங்க, இப்போ அவர் வேணான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா மீட் பண்றாங்க, பட் அவங்க சேருவாங்களா சேரலையான்னு காட்டல, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த டைட்டில் லவ்வருங்கிறது வந்து நீங்க சூஸ் பண்ணீங்களா இல்ல வேற டைட்டில் இருந்துச்சா இதுக்கு, இந்த படத்துக்காக? இதுக்கு நான் ஒரிஜினலா வச்சிருந்த டைட்டில் இடைவெளி அப்படின்ட்டு வச்சிருந்தேன். அது ஆனா இதுவா ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு போகும்போது அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டக்குன்னு ஈர்ப்புடையதா இருக்குமாங்கிற ஒரு கேள்வி எல்லா தரப்பினருக்குமே இருந்துச்சு. அந்த டைம்ல எங்க ப்ரொடியூசர் சஜஸ்ட் பண்ண டைட்டில் தான் லவ்வர். அது எனக்கு ஆரம்பத்துல எனக்கு ஒரு மாதிரி இது சரியா இருக்குமான்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருந்தாலுமே யோசிக்கும் போது இது ரொம்ப டைரக்டா இருக்கு. அண்ட் லவ்வருங்கிறது வந்து ஒரு வார்த்தைங்கிறத தாண்டி அது ஒரு ஆர்கிடைப்னு சொல்லுவாங்கல்ல, லவ்வர்னா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளேயுமே இந்த படம் போற மாதிரி இருந்துச்சு. அதனால ரொம்ப பொருத்தமான தலைப்பா இருக்கும்னு தான் தோணுது.
அவர் தான் எங்க ப்ரொடியூசர் யுவராஜ் அவர் சஜஸ்ட் பண்ண டைட்டில் தான். அவுட்டோர் ஷூட் போயிருக்கீங்க கோகர்னா வரைக்கும், அது கேட்டவுடனே ப்ரொடக்ஷனில் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்துச்சு? அதுக்கு பிளான் பண்ண டேஸ் எத்தனை நாளில் முடிச்சிங்க? அதுக்கு என்னென்ன ப்ரெப் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஸோ அதான் இந்த படத்துல வந்து அந்த ட்ரிப்பு போறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ்ன்றதுனால அவங்க ப்ரொடக்ஷனுக்குமாவுமே இது என்ன மாதிரி வேல்யூ படத்துக்கு ஆட் பண்ணோம். ரெண்டாவது அதுல காம்ப்ரமைஸ் பண்றதுங்கிறது வந்து இப்ப படத்துல வந்து லேண்ட்ஸ்கேப்ஸா அந்த விஷயங்கள் எல்லாமே படத்தோட டிராமாவுக்கு ஒரு பெரிய ஒரு அடிஷனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அங்க போகும்போது அந்த கிளிஃப் மேல இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது விஷுவலாவுமே சரி சவுண்ட்ஸாவுமே சரி நமக்கு ப்ளே பண்றதுக்கு அந்த டிராமாவை வந்து இன்னும் எலிவேட் பண்றதுக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப் அது ஆஃபர் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரொடக்ஷனாவுமே அவங்களுக்கு அந்த விஷன் புரிஞ்சதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. கோகர்னா வந்து மொத்தமாக 10 நாள் ஷூட் பண்ணுவோம். நீங்கள் எடுக்கிற மூவிஸ் மோஸ்ட்லி வந்து எமோஷன் பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான், அந்த கேரக்டரோட எமோஷன் பேஸ் பண்ணி தான் போகுது. இப்போ வந்து லைக் மற்ற மூவிஸ் எடுக்கும்போது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேக்கப் இருக்கும். அதை இதில் இருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து புக்கை படித்து அந்த புக்கில் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. சில பேர் வந்து மூவிஸ் இன்ஸ்பயர் ஆகி இப்போ வந்து லைக் நிறைய த்ரில்லர் ஜேர்னல்ஸ் படித்து அப்புறம் வந்து சயின்டிஃபிக் அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எமோஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்களா சார்? அது எப்படி அந்த ஸ்டோரிக்கான நாட் அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அது எப்படி அதை கன்வே பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி நாட்டிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறீங்க? அதான் இது எமோஷனல் ட்ராமாங்கும் போது மோஸ்ட்லி லைஃப் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி லைஃப் அண்ட் லிட்ரேச்சரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ராமா ஆர் ஹியூமன் காம்ப்ளெக்சிட்டிஸை டீல் பண்ணுற லிட்ரேச்சர் எல்லாமே ஹெவியாக லைஃபோட விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ படங்கள் அது மாதிரியான விஷயங்கள் தாண்டி அது இல்லாமல் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாமே எனக்கு இதை எப்படி டீல் பண்ணலாம் எப்படி சொல்லலாங்கிற ஒரு விதத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமே தவிர என்ன சொல்லணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ள ஆர் நம்மளுடைய ஒரு அப்சர்வேஷன்ல இருந்து நம்மளுடைய அவதானிப்புல இருந்து உருவாகிற விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி டெல்லராக வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போது நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஆடியன்ஸ் ரீச் ஆகும்போது தான் அவனுக்கு ஃப்ரெஷ். பட் நம்ம ஸ்டோரி இப்போ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் பழைய ஸ்டோரி சொல்கிறோமோ ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண முடியுமோ. அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா மற்ற இதுல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஓகேவா, பழைய ஸ்டோரி மறுபடியும் சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. எப்படி ப்ரோ? இல்லை நீங்கள் ஸ்டோரி பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது மூவி வெளியில் வரும்போது அந்த கேப்பில் எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்துருது. அந்த ஸ்டோரியே வேற எங்கேயும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கும்போது, நம்ம பழைய ஸ்டோரி சொல்கிறோமோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு. ஸ்டோரினா லைக் ஸ்டோரிஸ் வந்து திருப்பி திருப்பி வந்ததே தான் ப்ரோ வரும். ஸ்டோரிஸ்ல வந்து ரொம்ப புதுசா எதுவும் சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது சொல்ற விதம் இருக்குல்ல அதுலதான் வித்தியாசப்பட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நாங்க எழுதியிருந்த விதம் சொன்ன விதம் வந்து இது வரைக்கும் பெருசா இந்த மாதிரி இந்த கதையை டீல் பண்ணதில்லை. இந்த மாதிரியான கதைகள் வந்திருக்கு, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கோணம் வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது லைக் டைம் ஆனாலுமே அதோட ரிலவன்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா சொசைட்டில இருந்து அந்த விஷயம் மறைஞ்சிட்டாதான் நம்ம அதை பத்தி வருத்தப்படுறதுக்கான ஒரு தேவை இருக்கும். அது மறையிற மாதிரி இல்லை, அது இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஜென்ரேஷன் மாறினாலுமே இப்ப லவ் பண்றதுக்கான வழிகள்லாம் அதெல்லாம் மாறிச்சுனாலுமே இந்த விஷயங்கள்லாம் கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே தான் இருக்குங்கும் போது ஆப்வியஸ்லி அது எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சார் இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக கூட இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய அனுமதி தான். இப்போ அந்த இப்போ 2 கேரக்டர் காமிச்சிங்க, மதன் அண்டு நம்ம அந்த மெயின் கேரக்டர். அந்த கேரக்டருக்கான டாக்ஸிக்கை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. சாரி, அந்த கேரக்டருக்கான டாக்ஸிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய உமன் கேரக்டர் வந்து அதனால எவ்வளோ சஃபர் ஆகுது, எப்படி வருது, அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன மாதிரி இன்டிமேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் காமிச்சிட்டீங்க. பட் எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால நான் இதை கேட்குறேன். இப்போ வந்து மதன் வந்து அழகா மெச்சூர்டா அதை கடந்து வந்துட்டார் இல்லையா, அந்த ப்ராசஸ் என்ன அது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் தென் இந்த கேரக்டர் இவர் வந்து
ஏன்னா இவர் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தார். இவர் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு மாறினாரு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த கேரக்டருக்கு இதுல இருந்து மேல வர்றது, அதை தாண்டி வர்றதுக்கான ப்ராசஸ் என்னவா இருந்தது? ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இல்ல யாராவது ஒரு கேரக்டருக்காவது வச்சிருந்தீங்களா? அதுதான் என்னன்னா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுவே ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த டாக்ஸ் வந்துச்சு எங்களுக்கு பேசும்போது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனா அதை வந்து இந்த படத்துக்குள்ள பேசுறது வந்து அந்த ப்ராசஸ்க்கே பண்ற இன்ஜஸ்டிஸா இருக்கும்ன்ற மாதிரி தான் நினைச்சு விட்டுட்டோம். சார், இது நான் படம் பார்த்து முடிச்சப்பமா ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். எனக்கும் அது கரெக்டாக தான் பட்டுச்சு. என்னன்னா வந்து அருண்ன்றவன் அவர் வந்து ரூம்குள்ளே சேட் பண்ணிட்டு இருக்கும், 2 பேருமே ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. லைக்வைஸ் வந்து அந்த மதன் வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார் ஹீரோயின் கிட்ட, நான் பொசசிவாக இருந்ததால தான். அப்போ அந்த ஹீரோயின் எண்டில் பார்க்கும்போதே அவங்கள பிடிச்சதான், இதை ஆடியன்ஸாக சொன்னாங்க, பிடிச்ச மாதிரி தானடா அப்போ பார்க்குறா. அப்போ அந்த இடத்துல அருண் கேட்டிருந்தா அருண் டாக்ஸிக்காக இருப்பானா, இல்லை ஆன்லைனில் இருக்கிறதால சண்டை போட்டிருந்தா டாக்ஸிக்காக இருப்பானா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அது எனக்குமே மைண்ட்ல போயிட்டு ப்ரோ. இப்போ அதான் ப்ரோ, இப்போ பிடிச்ச மாதிரி பார்க்குறான்னா அது எப்படி ப்ரோ? எந்த பார்வை பிடிச்ச மாதிரி பார்க்குற பார்வை? அது சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொண்ணு சிரிக்கிறாங்கிறதுக்காக பிடிச்சுதான் சிரிக்கிறா அப்படி சொல்லிட முடியாது. அந்த மாதிரி அது ஒரு விஷயத்துக்குள்ள பாக்ஸ் பண்ணிட முடியாதுங்கிறேன். இந்த படத்துல ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாவே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அருணும் திவ்யா வந்து எப்பவுமே சண்டை போட்டு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இன்டென்ஷனலா வைக்க வேணாம்னு பிளான் பண்ணி தான் எழுதுறீங்களா? ஏன்னா நீங்க ஒரு டெலிட்டட் சீன் வச்சிருப்பீங்க படத்துல. ஸோ அது வந்து அந்த சண்டைக்கான ஒரு அடித்தளமா அந்த சீன் இருந்திருக்கும். ஸோ ஏன் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏன் கம்மியா இருந்துச்சு படத்துல? அப்புறம் அந்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனல் வீடியோஸ். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் பேசிட்டீங்க? அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒர்க் ஷாப்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ ஏன்னா காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி டெல்லிங், ரைட்? ஏன்னா ட்ராமா ஃபுல்லாக ஸோ வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த ஃப்ளெஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டு வரதெல்லாம் மேட்ரே இருக்கு. ஸோ அந்த ஒர்க் ஷாப் எப்படி மூவ் ஆன் பண்ணீங்க? ஓகே, ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸாக தான் அவாய்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து shouldn't be a justification for his actionsங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பயமாவே இருந்துச்சு. அது வெறும் நார்மலைஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு இதுலயும். ஓகே, இதுவும் இருக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடக்கூடாது. அதோட வீரியம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னா அந்த மொமெண்ட்ஸ் வந்து 2வது ஒரு 6 வருஷம் ஆயிட்டு கடந்தும் போது அது வந்து எப்படின்னா ஹாப்பி மொமெண்ட்ஸுங்கிறது வந்து எப்படியா இருக்கும்னா சண்டை போடுறதுக்கான அந்த இடைப்பட்ட கேப்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு இட்ஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 2 ஃபைட்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ். இதுலயுமே கூட அந்த ஒரு ஆப்பிள் கிரம்பிள் அவன் பேக் பண்ணி தரது, இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனா அது வந்து அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருக்கிறது வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் கிடையாதுங்கிறது தான். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலதான் படமே டிராவல் பண்ணும்போது அது வந்து கதைக்கு பெருசா ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி எனக்கு தோணல. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி சில சின்ன ஹோம் ஒர்க்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. அவங்களுடைய பேக் ஸ்டோரி டெவலப் பண்றது, ஆர் அவங்களுடைய அந்த நெருக்கத்தை வந்து எந்த மாதிரியான ஒரு மீட்டர்ல பிட்ச் பண்றது, இந்த மாதிரி. அதான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல, சின்னதா நிறைய ப்ராசஸஸ் இருந்துச்சு அதுக்குள்ள. சார், எனக்கு ஆக்சுவலா நான் பொண்ணு அப்படின்றதுனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படம் இருந்தது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு சார். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு, அது பொதுவான ஒரு சந்தேகம் சார். இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு ஷேட்ஸ் வந்து டார்க்கா காட்டும் போது அது படத்தோட டியூரேஷன்ல 3/4 எடுத்துருது. கடைசியா கொஞ்சம் ஒரு நிமிஷங்கள் தான் வருது அவங்க மாறின விஷயமோ இல்ல ஒரு நல்ல விஷயங்களோ. பட் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து அந்த ரொம்ப நேரம் பார்க்கும் போது அதுதான் மக்களை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பொதுவான சினிமால ஏன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுக்கிறாங்க? மக்கள் அப்படிதான் விரும்புறாங்கன்றதுனால எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. தெரியல, மக்கள் விரும்புறாங்களான்ற மாதிரி எனக்கு அது தெரியல எனக்கு. ஆனா என்ன நான் எப்படி யோசிச்சு இது பண்ணேன்னா, இதோட வீரியம் இருக்குல்ல, இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதோடைய ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு அது மேலதான் படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனா இருந்துச்சு. இப்ப திருந்துறது மாறுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு நான் ஜென்ரலா என்ன பண்ணணும், நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்ப திருந்துறத நீங்க
அதிகமாக காட்டினா மட்டும் திருந்திர போறதில்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ற விஷயம். அதை தாண்டி இருக்கிறத காட்டும் போது அது இன்னும் ஹிட் பண்ணுங்கிறத நான் நம்புறேன். ஸோ அது மேலதான் அதிகமா டிராவல் பண்ணுங்கிறது தான் நான் ஃபீல் பண்றேன். திருந்துறதுங்கிறது மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை நம்ம லைஃப்ல, இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. மேக்ஸிமம் படங்கள்ல இதே கான்செப்ட், அதிகப்படியான ஒரு டார்க்னஸ் மட்டுமே பாக்குற ஒரு ஃபீல் வருது. ஒரு குட் ஃபீல் வந்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் இருக்கு, எல்லாத்தையும் குறை சொல்லல. பட் இப்போ 2.5 மணி நேரம் படத்துல கடைசி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி மட்டும் ஒரு நல்ல காட்சிகள் வருது வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோன்னு நினைக்க வச்சது. அது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நினைக்கிறேன். அது எனக்கு அந்த இதுல உடன்பாடு இல்லை எனக்கு. ஏன்னா இந்த படம் இப்படிதான் பேசணுங்கிறது தான் என்னுடைய விஷனா இருந்துச்சு. சார் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பிரேக் பண்ணுச்சு. ஆனா இந்த பாடி அண்ட் ட்ரிப் சாங்கா நல்லா இருக்கு. அது நீங்க அதை டைல்யூட் பண்ணுச்சுன்னு நினைக்கலையா அது பிளேஸ் பண்ணும்போது? அது என்னன்னா அந்த இடத்துல அந்த சாங் வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு சின்ன ஒரு ரைஸ் இருக்கும் எல்லாருக்குமே, ஓகே செய்ய போறான் அப்படிங்கும்போது. அதுல 2 விஷயமா நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து அது முன்னாடி அவன் பண்ண இரிட்டேஷன், அவனுடைய கொஞ்சம் கீழ்மைகள் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல அவன் அது பண்ணும்போது என்னவா யோசிக்கிறோங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போகணுங்கிறது. அதே மாதிரி அந்த பாட்டையுமே ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு அறகுறையா நிறுத்திட்டு அதுவுமே வந்து ஒரு சப்வர்ஷனா தான் பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்த வந்து திரும்பியும் ஒரு அந்த ஒரு சியர்ஸ் இருக்குல்ல தியேட்டர்ல, அந்த ஒரு மொமெண்ட் வரும்போது இருக்கிற சியர்ஸ் வந்து அதுக்கப்புறமே ஒரு மொமெண்ட்ல வருது சியர்ஸ். அவன் அந்த ப்ரூவ் அப்ப வந்து இவ்வளோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஸ்டில் கெத்தாதான் பார்ப்பேங்கிற ஒரு அது இருக்குல்ல, அது பார்க்குறவங்களுடைய ப்ராப்ளமா தான் பார்க்குறேன். சார் இப்போ எனக்கு நிறைய உறவுகள் சார்ந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பாலச்சந்தர் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஜேர்னலில் டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ பாலச்சந்தர்ஸ் எல்லாம் நிறைய பெண்ணியம் சார்ந்த கதைகள், உறவுகள் சார்ந்த கதைகள் தான் நிறைய எடுத்தாரு. அந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் லவ்வர் வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்ததே நல்ல சந்தோஷமா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும்? இதே மாதிரி டேரக்டர்ஸ் நிறைய வரணுமா? இல்லை என்னென்ன விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ணக்கூடாது சினிமாவில்? ஸோ அதை பற்றின டீட்டெயிலாம் சொல்லுங்கள். ஏன்னா சில படங்கள்லாம் வருது, அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி படங்கள்லாம் வருது. என்ன மாதிரி படங்களை, என்ன மாதிரி சினிமாவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு டெபியூட் டைரக்டராக நீங்கள் ஆசைப்படுற விஷயம்? அதுதான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ப்ரோ. இப்போ எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையோட நம்ம பார்வை சார்ந்த விஷயங்கள்லாம், இப்போ நமக்கு ஒரு சில ப்ரோக்ரஸிவான விஷயங்கள் மேலே பிலீஃப் இருக்கும்போது அதை பேசுகிறோம். அது வந்து சில பேருக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே, இப்போ அவர் சொன்னார்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் இப்படி இருந்தேன் இப்படி நடக்கும்போது அதை அவர் பேசும்போது அது சம்டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் ஆகலாம், இது பண்ணலாம். அது எல்லாமே சொசைட்டியில் இயங்கிட்டே தான் ப்ரோ இருக்கும். எல்லாத்துக்குமே ஆன ஸ்பேஸ் இங்கே இருக்குது, எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகணும். என்னன்னா எல்லாத்துக்குமே கவுண்டர் பாயிண்ட்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்குது. இப்போ இதுதான் அப்படின்னா இதுதான்ட்டு இல்லாமல் இதுக்கான ஒரு கவுண்டர் பாயிண்ட்டும் இருக்குங்கிற பட்சத்தில் அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறேன். உங்களோட லிவின் வெப் சீரிஸ் நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவரும் நல்லா இருந்தது, மணிகண்டன் நல்லாவே பண்ணியிருந்தார். இப்போது என் கொஸ்டின் என்னென்னா, கண்ணா ரவி வந்து லிவினில் ஹீரோவாக பண்ணியிருந்தார், மெயினாக பண்ணியிருந்தார். உங்களுக்கும் அவருக்கு ஒரு ரேப்போ இருந்திருக்கும். நீங்கள் இப்போ மணிகண்டன் நீங்களாக அப்புறம் அப்ரோச் பண்ணேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் சப்போஸ் மணிகண்டன் அவர் பண்ணலைன்னா கண்ணா ரவி வந்து அப்ரோச் பண்ணியிருப்பீங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன், சில வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சும் நான் போய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளோ வருஷம் அவருக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. இப்போது என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து 33 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 11 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா, நீங்கள் இந்த ரேப்போட சினிமாக்குள்ளே போகும்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா, இல்லை நீங்களா முடிவு பண்ணி தான் மணிகண்டனை டெஸ்ட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு என்னோட சாய்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கண்ணா வந்துட்டு எனக்கு சாய்ஸாக வந்திருந்தாருன்னா ஃபர்ஸ்டே நான் கண்ணாவுக்கு தான் அப்ரோச் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரி எனக்கு அந்த கேரக்டருக்கு இவர் சரியா இருப்பாருன்னு தோண போகணும் நான் மணிகண்டன் போய் அப்ரோச் பண்ணேன். அண்ட் ப்ரொடியூசர்ஸ்னா ஆப்வியஸ்லி லைக் இது ஒரு வியாபாரம் தான், இது ஒரு மார்க்கெட்டு. இது வந்து என்ன, இது எதெல்லாம் வந்து சேலபிள், எதெல்லாம் வந்து கொஞ்சம் இது அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்குது. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்ட்டோ அது கமர்ஸா இருக்குங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டி கண்டிப்பாக இருக்கு. அது ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஆக்டரா நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு கிரெடிபிலிட்டி, இப்போ மணிகண்டனுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்
காதலும் கடந்து போகும்லாம் பார்த்துட்டு அவரு கொஞ்சமா அந்த கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணி இப்ப கண்ணாவுமே அந்த மாதிரி மண்டேலா கைதின்ட்டு அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் நினைக்கிறேன். அது ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ஒர்க்கை நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கும்போது அது கண்டிப்பா அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்துருவோம்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டோரி நீங்க எழுதுனபடி கரெக்டா எடுத்துட்டீங்களா? இல்லை இப்போ மணிகண்டன் சார் பேசிக்கலி அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். ஸோ அவரோட இன்புட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்ததா? சேர்ந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுங்களா? அவர் சப்போர்ட் பண்ணாருங்களா ஏதாவது? கண்டிப்பா இருந்தது. ஏன்னா இன்ஃபேக்ட் எங்க டீமாவுமே எல்லாருமே வந்து இதுல கொலாபரேட் பண்ணி எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பசங்களாகட்டும், மணி ஆகட்டும், இல்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்னுடைய சர்க்கிள்ல கொடுப்பேன், எல்லாரோட இன்புட்ஸுமே இருந்தது இந்த கதையில. ஆனா காலா என்னன்னா என்னுடைய காலை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ.